வணக்கம். நான் உங்கள் மோகனா. 13/8/2025 தினத்தந்தி, புதன்கிழமை. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். சென்னை ஆகஸ்ட் 13. எங்களில் பாதி கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளுக்கும் எங்களுக்கும் இருப்பது தேர்தலுக்கான தோழமை இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு சார்பில் நடத்த பெரும் விழாவில் அவர்கள் திரட்டிய நிதியான ரூபாய் 25 லட்சத்தை கியூபா குடியரசின் இந்திய தூதர் யுவான் கார்லோஸ் மார்சன் ஆகியோரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்படைத்த காட்சி. எங்களில் பாதி கம்யூனிஸ்டுகள் என்றும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எங்களுக்கும் இருப்பது தேர்தலுக்கான தோழமை இல்லை என சென்னையில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு சார்பில் சோசலிச கியூபாவை காப்போம், எகிப்திய சாதிகளை முறியடிப்போம். அதாவது குழு சார்பில் கோசலிச கியூபாவை காப்போம், எகிப்திய சதிகளை முறியடிப்போம், பீடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம். முப்பெரும் விழா சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கியூபா நாட்டுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு திரட்டிய ரூபாய் 25 லட்சம் நிதி கியூபா குடியரசின் இந்திய தூதர் யுவான் கார்லோஸ் மார்சன் அகிலாரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் M.A. பேபி, தமிழ்நாடு மாநில குழு செயலாளர் சண்முகம், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் R. முத்தரசன், மூத்த பத்திரிகையாளர் இந்து என். ராம், கியூபா ஒருமைப்பாட்டு குழு மாநில தலைவர் ரோகிணி உள்பட கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய பேச்சாவது, எண்ணில் பாதியான செங்கோடி தோழர்கள் அழைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கவும் மாட்டேன். நமக்குள் இருக்கும் தோழமை என்பது தேர்தலுக்கான நட்பு இல்லை, அரசியல் லாப நஷ்டங்களை பார்க்கின்ற நட்பு இல்லை. நமக்குள் இருப்பது கொள்கை, கோட்பாடு, லட்சிய நட்பு. இதுதான் பலருக்கும் கண்ணை உறுத்துகிறது. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு சமீபத்தில் கம்யூனிஸ்ட் மீது பாசம் பொத்து கொண்டு வருகிறது. நாட்டில் யார் யார் எதை பேச வேண்டும் என்று இல்லை, கண்டதையெல்லாம் பேசுகிறார்கள். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா? அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கு யாரும் அடிமை இல்லை. பழனிசாமி செய்தித்தாளை படிக்கிறாரா என்ற சந்தேகம் வருகிறது. அப்படி இருந்தாலும் தீக்கதிர் படிக்கும் பழக்கம் இருக்காது. இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். நீங்கள் திமுக அதிமுகவை பேசுவார்கள், அதிமுக திமுகவை பேசுவார்கள். இப்ப நீங்க பேசிட்டீங்க, அவங்க பேசுவாங்க. பதிலுக்கு பதில் 2 பேர் பேசிக்கொண்டே இருங்கள். நாட்டில் முதல்ல பஸ் நிறைய விடுங்கப்பா, அப்புறமா பட்டி பேசுவீங்க, சரியா? நிறைய பஸ்ஸுங்க நிறைய விடுங்க. காலையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய விடுங்க பஸ்ஸு. அதை முதல்ல பேசுங்க, அப்புறமா மற்றதை பேசலாம். ஆமா, தீக்கதிர் படிக்கும் பழக்கம் இருக்காது. இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டீர்கள். நம்முடைய தோழர்கள் சுட்டி காட்டுறதில் உடன்பாடானது எது என்று எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன். கூட்டணியில் இருக்கிறோம் என்று அவர்கள் சுட்டி காட்டாமலும் இல்லை, அவர்கள் சுட்டி காட்டுவதால் நான் புறக்கணித்ததும் இல்லை. ஏனென்றால் எங்களில் பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பெயரோ ஸ்டாலின், வெறும் ஸ்டாலின் இல்லை, மேயர் ஸ்டாலின். உலகம் முழுவதும் நடைபெறும் ஏகாப்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்போது இருக்கிறது. ஏகாப்திய சதிகள் என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவது இல்லை. இந்தியாவுக்கு 50% வரியை அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதை போன்ற சதிதான். இதை மத்தியில் ஆளும் ஜனதா அரசு கடுமையாக எதிர்த்ததாக வேண்டும். இது குறித்து வெளிப்படையான பதிலை மத்திய ஜனதா அரசும் பிரதமர் மோடியும் பதிவு செய்ததாக வேண்டும்.
இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று டிராம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்கட்சிகளை கேள்வி கேட்டால் பிரதமர் மோடி பதிலே சொல்லவில்லை. இது அவருடைய பலவீனத்தின் அடையாளம். ஆனால் கியூபாவின் அதிபராக இருந்த பீடல் காஸ்ட்ரோ பலத்தின் அடையாளமாக இருந்தார். அந்த நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருந்தார். அந்த நாட்டு மக்களுக்கு காவல் அரணாக இருந்தார். அதனால் உலக தலைவர்களின் அடையாளமாகவே இருக்கிறார். இவ்வாறு அவர் பேசினார். விழாவில் இறுதியில் கியூபா ஒருமைப்பாட்டு குழு மாநில பொதுச் செயலாளர் I.R. முக நாயனார் நன்றி கூறினார். விழாவுக்கு முன்னதாக பறை முழக்கம், தப்பாட்டம், மிருதங்கம், இசை, ராப் பாடல்கள் ஆகியவை அடங்கிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு விரிவான செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா.